அருண், சொல்லு வித்யா. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச காசு திடீர்னு காணாம போச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? காணாமல் போச்சுன்னா எவ்வளோ வருத்தம் இருக்குது தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக உழைச்சி சம்பாதிக்கிற எல்லாருக்குமே அவங்களோட பணம் திடீர்னு மாயமாயிடுச்சு, திடீர்னு தொலைஞ்சு போச்சு, கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும், தாங்கிக்கவே முடியாது. क्या होगा बैंक मैनेजर से जाकर बात करेंगे, सोल्यूशन किया जाएगा. அதே மாதிரி தான் இங்கே ஒரு நபர் வந்து அவங்களோட பணத்தை பறி கொடுத்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க அருண். என்ன வித்யா சொல்கிற? ஏன், என்ன ஆச்சு? யாராச்சும் கொள்ளை அடிச்சிட்டாங்களா? திருடலாம் இல்லை அருண், அதாவது அவங்க பணம் அவங்க கிட்ட தான் இருக்கு, ஆனா அதை பார்த்து அவங்க அழுகுறாங்க. என்ன புரியல? அழுகுறாங்க? அவங்க பணம் வந்து 12 லட்சம் ரூபாய் அவங்க கிட்ட இருக்கு, அதை வந்து எலி கடிச்சிருச்சு. எலி கடிச்சிருச்சா? ஆமா. அச்சோ, எலி கடிக்கிற மாதிரி பணத்தை எங்க வித்யா வச்சாங்க? என்ன நடந்துச்சு? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு பார்ப்போம். இது எங்க நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோண்டா அப்படின்ற இடத்துல தான் நடந்திருக்கு. அந்த பகுதியை சேர்ந்த ஒரு இல்லத்தரசி வந்து அவங்களோட கணவர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை எல்லாமே அவங்க வீட்டில் தான் வந்து வச்சிருக்காங்க. வீட்டில் வந்து அவங்க கணவன் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு பெட்டியில வச்சு பத்திரமா சேவ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அவங்க எதுக்காக இந்த பணத்தெல்லாம் சேவ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நகை வாங்கணும்னா ரொம்ப பிடிக்குமா. சரி, கையில் வந்து மொத்தமாக நம்ம காசு சேர்த்து வச்சு வாங்கலாம், பெரிய நகையை வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சேர்த்து வச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. நல்ல திட்டம் தானே. எந்த பொண்ணுக்கு தான் நகை பிடிக்காது? எல்லா பொண்ணுங்களும் சேர்த்து வைக்கிறது, சேமிப்பில் வந்து ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. அதை வந்து நகையாக மாற்றி அவங்க போட்டுக்கணும் அப்படின்னும் போது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படித்தான் இந்த பொண்ணு பண்ணியிருக்காங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படிலாம் இல்லை, அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 2019 இப்போ வரைக்கும் அவங்க வந்து சேர்த்து வச்சுட்டே வந்திருக்காங்க. ஓகே. அப்போ வந்து இப்போ அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, சரி நம்மளுக்கு எப்படியும் நம்ம அப்பத்துலேருந்து சேர்த்துருக்கோம், நிறைய அமௌண்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 12 லட்சம் ரூபாய் அவங்க வந்து சேர்த்து வச்சு தான் அவங்க கணக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நம்ம போய் நகை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்போ தான் அவங்க வந்து அந்த பணம் வச்ச பெட்டியை வந்து திறந்து பார்த்துருக்காங்க. பார்த்தா பெரிய ஷாக்கு. என்ன ஆச்சுன்னா, பணத்தை ஃபுல்லாத்தையுமே எலி கடிச்சு வச்சிருக்கு. சொச்சோ, அந்த பெட்டிக்குள்ளே எப்படி எலி போச்சு? கொஞ்சம் உஷாரா வச்சிருந்திருக்க கூடாது? எலிக்கு வந்து அந்த பெட்டிக்கு போகணுமா போகக்கூடாதான்னு தெரியாதுல்ல அருண். அது எப்படியாவது உள்ள போய் அந்த சுந்தரா டிராவல்ஸ்ல வடிவேலோட பாஸ்போர்ட் ஒரு எலி கடிக்குமே, ஆமா, அதே மாதிரி உங்களோட 12 லட்சம் ரூபாயும் வந்து அந்த எலி கடிச்சிருச்சு. பாவம்ல, கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். 12 லட்ச ரூபா காசு 2019 சேமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு சேமிச்சிருப்பாங்க. உண்மையா அதை பார்த்தோன்னா அவங்களாம் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டு இப்போ வீடியோலாம் போட்டிருக்காங்க. யாருமே இப்படிலாம் பண்ணாதீங்க, உங்ககிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா பேங்க்ல போய் சேவ் பண்ணுங்க. வீட்டில் வைக்கிறது வந்து எல்லா வகையிலுமே ரிஸ்க் தான். அதாவது யாராவது திருடிடுவாங்க, இல்லை அப்படின்னா நம்ம கூட முன்னாடி ஒரு நியூஸ் பண்ணல அருண், இந்த கீழே வந்து புதைச்சி வச்சாரு மண்ணுக்கு கீழே, கரையை அரிச்சு போச்சு. இந்த மாதிரிலாம் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க, அதனால் பேங்க்கில் போய் சேவ் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வித்யா, நீ சொன்ன மாதிரி உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை இந்த மாதிரி எலிக்கும் கரையானுக்கெல்லாம் இரையாக்கிடாதீங்க. தயவு செய்து கொண்டு போய் பேங்க்கில் போட்டு சேஃபாக வைங்க. இல்லைனா உடனுக்குடனே ஏதாச்சும் ஒரு ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை ஒரு வேறு மாதிரியான சேவிங்ஸாக மாற்றுங்க. இந்த மாதிரி தவறை மட்டும் தயவு செய்து பண்ணிடாதீங்க.